ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், பார்க்கவே சூப்பரா இருக்கு, கலர் கலரா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிப்போமா? ஏய் சுஜித், ஏதோ ஒன்று குறையுதா? அப்படியா? இந்த சிப்ஸ்லாம் சூப்பரா இருக்குதுல்ல சாப்பிடவே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. இல்ல, என்னை விட்டா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னும் சாம்பார் சாதத்துக்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நான் அது கொஞ்சம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சா? ஆல்ரெடி 2 பாக்கெட்டு காலி லக்கி, இது 3வது பாக்கெட்டு. அதுக்குள்ளேயே கொஞ்சம் சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிற அப்படியே. ஏய் லக்கி, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சியா இல்லையா? அது இங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டா அது நல்லா சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வெயிலில் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அப்பா முடியவே இல்லை. பசங்களா, இன்னுமா அந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்கள் கொடுத்துட்டு போன 2 பாக்கெட்டு காலி ஆயிடுச்சுமா, இது கடைசி பாக்கெட்டுமா. எல்லா சிப்ஸும் வேற லெவலில் இருக்கு ஆண்டி. 2 பாக்கெட்டு முடிச்சுட்டு 3வது பாக்கெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த வயசில் நிறைய சாப்பிட்றது கரெக்டு தான், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நீங்கள் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டுருக்கீங்க பாருங்கள். உங்களுக்காக நான் கிரேப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் நீங்கள் நிறையா சாப்பிட்லாம், ஆனால் சிப்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிடவே கூடாது. ஏன் ஆண்டி சிப்ஸு சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்க? அது சாப்பிட எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட நல்லா தான் சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியே இல்லை. ஆனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ்லாம் அப்படி இல்லை, நீ எவ்வளோ வேணாலும் உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். நீ அதை சாப்பிட்டனா சூப்பர்மேன் மாதிரி பறங்கலாம். எங்க அம்மாவும் இதான் சொல்லுவாங்க ஆண்டி. ஆனா எங்க அம்மா வாங்கி வச்ச பழத்தை சாப்பிடாம நான் இங்க வந்து இந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நாங்கள் இனிமேட்டு பழமே சாப்பிட்றோம் ஆண்டி. சரி, அந்த சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் அதை மட்டும் காலி பண்ணிடுறோம். சரி, காலி பண்ணுவோமா? அப்பா, எப்படியோ இந்த சிப்ஸ் பாக்கெட்டை காலி பண்ணியாச்சு. அடுத்து என்ன சாப்பிட்லாம்? அதான் உன் அம்மா திராட்சை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அது எத்தனை சாப்பிடலாம். நம்ம ஏன் ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிடக்கூடாது? லக்கி வீட்டில் திராட்சை இருக்கு. சுஜித், நீயும் உங்கள் வீட்டில் இருந்து எதனா பொருள் எடுத்துட்டு வா. நானும் எங்கள் வீட்டில் எதனா ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்புறம் கையில உங்கள் வீட்டில் தான் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொன்னல, நீயும் எதனா எடுத்துட்டு வா, சரியா? நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிடலாம். நல்ல ஐடியா கொடுத்தது இருக்கா. எங்கள் வீட்டில் ஆப்பிள் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். வெரி குட் பசங்களா, இப்படி தான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். சரி, நான் ஃப்ரூட்ஸ் இங்கே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. எதனா ஹெல்ப் வேணுன்னா சொல்லுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியல் போட்டிருப்பான், நான் போய் சீரியல் பார்க்குறேன். சரி லக்கி, நாங்கள் போய் எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம், நீ இங்கேயே வெயிட் பண்ணுண்ணே. லக்கி, எங்கள் வீட்டில் பார்த்தியா வாழைப்பழம் கொடுத்துருக்காங்களே. எங்கள் வீட்டில் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க லக்கி. எங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பச்சை கலர் திராட்சை கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன ஃப்ரூட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தாரா, நீ எங்க இங்க? உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் இந்த கேம் தான் விளாட்றோன்னு? வர வழியில சுஜித்தை பார்த்த லக்கி. அவன் தான் சொன்னா ஃப்ரூட் சாலட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதனால தான் நானும் ஃப்ரூட் எடுத்துட்டு வந்தேன். சூப்பர் தாரா, சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன். பரவாயில்ல வந்துட்டியே. ஆமாம், என்ன ஃப்ரூட்டு கொண்டு வந்திருக்க? எங்க அம்மா நம்மளுக்காக போமோகிரானட் உரிச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா பாத்தீங்களா, பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான கப்பு தான். கப்பை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா ஃப்ரூட்டையும் இதில் கொட்ட போகிறோம். அடுத்து நான் எடுத்துட்டு வந்த போமோகிரானட் தான் ஃபர்ஸ்ட் போடணும், சரியா? அடுத்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து பன்னீர் திராட்சை தான் நம்ம போட போகிறோம். டிங் டிங். இப்போது இதில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொடுத்த திராட்சையை போட போகிறோம். அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம் திராட்சையை. இப்போ நான் எடுத்துட்டு வந்த ஆப்பிளை தான் போட போறோம். பாத்தீங்களா, ஆப்பிள் போட்ட உடனே பார்க்கறதுக்கே ஃப்ரூட் சாலட் மாதிரி இப்போதான் அழகா இருக்கு. ஆமாம், கையில் ஆப்பிள் தான் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம துர்கா கொண்டு வந்த பனானா வேரில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், பார்க்கவே சூப்பரா இருக்கு, கலர் கலரா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிப்போமா? சுஜித், ஏதோ ஒன்று குறையுதா? அப்படியா? ஆமாம் சுஜித், இதில் இன்னும் நட்ஸு ஹனிலாம் சேர்க்கணும். அது சேர்த்தா வேற லெவலில் இருக்கும். அடேங்கப்பா, என்ன பசங்களா ஃப்ரூட் சாலட் பண்ணி விளாட்றீங்க போல். என்னடா பசிக்குதேன்னு பார்த்தேன். சரி ரெடி பண்ணுங்க, நான் உட்காந்து இங்கே வெயிட் பண்ணுறேன். அங்கிள், கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அங்கிள், ரெடி ஆகிடும். நட்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது மேலே நம்ம நட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்படியே குட்டி குட்டியா. அடுத்தது ஃபைனல் டச்சா நம்ம அணி எடுத்து இது மேலே அப்படியே ஊற்ற போகிறோம். ஆஹா ஆண்டி, இப்போ தான் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட வேறு லெவல் நீங்கள். சரி சரி, பாராட்டினது போதும். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா உள்ளேருந்து எடுத்து வெளியே போடணும். அப்போ தான் எல்லா ஃப்ரூட்ஸும் அழகாக மிக்ஸ் ஆகி வரும். பார்த்தீங்களா, இப்போ அழகான ஃப்ரூட் சாலட் ரெடி. சூப்பராக இருக்குது சாலட் இப்போ தான் பார்க்குறதுக்கே. அம்மா, ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு போட்டு கொடுங்கம்மா, அப்பா தான் பசிக்குதுன்னு சொன்னாங்க. இந்தாங்க வெங்கட், ஃபஸ்ட்டே உங்களுக்கு தான்.
கொஞ்சமாக போடு, பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாம் சாப்பிட்டோம். போதும் போதும். ஓகே ஓகே. பார்க்கவே நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்க போகிறோ. பசங்களாம் நீங்களே எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மா அடுத்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கம்மா, நாங்கள் எல்லாரும் அந்த கப்லேயே ஷேர் பண்ணிக்கிறோம். சரி சரி, பசங்களாம் ஒன்றா சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க போல். நானும் வெங்கட்ட உள்ளே போய் சாப்பிட்றோம். ஓகே சரி வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். சுஜித்தே, எப்போ நீ தானே ஐடியா கொடுப்ப, இந்த வாட்டி பார்த்தியா நான் கொடுத்தேன், அதுவும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி வாங்க சாப்பிடுவோம். அப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாது, வயிறே ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலேயே அங்கே சாப்பிட ஒன்றும் இல்லை, காலியே ஆயிடுச்சு. இந்த ஜங்க் ஃபுட்ஸை விட ஃப்ரூட் சாலட் எவ்வளோ நல்லா இருக்கு, உடம்புக்கும் ஹெல்தியா அம்மா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் டெய்லி ஃப்ரூட் சாலட் தான் தருவாங்க. ஜங்க் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியே தர மாட்டாங்க கேட்டாலும். அப்படியா தாரா? அப்போ டெய்லி உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் போலே சாப்பிட. அப்போ இனிமேல் டெய்லி எல்லாரும் தாரா வீட்டுக்கு போயிட வேண்டியதா, ஜாலி. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். பாய் பாய். பாய்.